எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. कितने लोग खुशी है? அல்லேலூயா. हालेलुया। சத்தமே காணோம். आवाज ही नहीं है। ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது परमेश्वर के समूह में आते वक्त அவரை துதிக்கிற துதி उनकी जो हम स्तुति जो करते हैं அது உன்னதமானதா இருக்கணும். तो मुझे स्थान में होनी चाहिए। ஆமென். आमीन। அவருடைய சமூகத்துல தான் நம்ம சத்தம் உயரமா இருக்கணும். देखो उनकी उपस्थिति में उनके समूह में हमारी आवाज ऊंची होनी चाहिए। வேற எல்லா விஷயத்திலும் நம்மளுடைய சத்தம் அதிகமா இருக்கிறது. देखो सारी कार्य में हमारी आवाज ऊंची रहती है। ஆனா கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது ஒரு சிலர் நினைக்கிறாங்க மௌனமா அடக்கமா சைடுல உட்காருங்க, அதுதான். அப்படி இல்லை. देखो कुछ लोग परमेश्वर की उपस्थिति में आते, समूह में आते, चुपचाप रहते, शांति से रहते, ऐसा नहीं। ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கணும். देखो हम जीवित परमेश्वर पिता की आराधना करते हैं। அதனால ஜீவனோடு நம்ம ஆராதிக்கணும். देखो जीवन के साथ हमें आराधना करना है। आमीन। आमीन। இப்ப சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல சத்தமா சொல்லுங்க. पूरे आवाज से बोलिए அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीर्वाद करे। இந்த நாளுக்குரியதான தியான பகுதி देखो आज का जो ध्यान का जो भाग சங்கீதம் भजन संहिता 1ஆம் அதிகாரம். भजन संहिता में एक அதுல எடுத்தவங்க வாசிக்கலாம். देखो जो निकाले वो पढ़िए। एक சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். देखो भजन संहिता का किताब 1 और 1। துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் சொல்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर को धन्यवाद। இந்த சங்கீத பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சங்கீத பகுதி. देखो भजन संहिता जो हम पढ़ते हैं वो सबको पता है। ஒரு சில சங்கீதம் அதுக்கு மேல வந்து யார் எழுதுனாங்கன்னு குறிப்பிடவில்லை. देखो ये भजन संहिता लिखा किसने लिखा वो लिखा हुआ नहीं है। ஒரு சில சங்கீதத்து மேல எழுதப்பட்டிருக்கிறது. देखो कुछ जो वैशिकता है उसमें लिखा हुआ है। ஒரு சிலது மேல எழுதப்படல. देखो और कुछ में लिखा हुआ नहीं ஆனா है। இந்த சங்கீதம் அப்படின்னு சொல்லுகிற போது துதிக்கிறதும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியம். देखो भजन मतलब क्या? भजन से यानी कि क्या परमेश्वर की स्तुति करना परमेश्वर की कार्य। இந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல देखो भजन संहिता में एक वचन में एक अध्याय 6 में வசனங்கள் உண்டு. देखो 6 वचन है। எவ்வளவு பேருக்கு இது மனப்பாடமா தெரியும்? देखो कितने लोग को ये याद है वचन? மனப்பாடமா எனக்கு இந்த சங்கீதம் தெரியும் சொல்றத கை தூக்குங்க. देखो पूरा याद है वचन पहला अध्याय। 1 2 3 4 5 6 7 8 9 பேர். देखो 9 जन है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीर्वाद करे। தினமும் வசனத்தை வாசிக்கும் போது देखो डेली हम जब वचन पढ़ते तब நீங்க எந்த வசனத்தை வாசிக்கிறீங்களோ देखो आप जो वचन पढ़ते हो அதுல ஒரு வசனம் மனப்பாடம் देखो பண்ணுங்க. एक वचन को याद करो, இல்லனா சங்கீதத்துல இருந்து நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. या तो भजन संहिता से आप याद करते இப்போ रहो। உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் லீவ் இருக்குது. देखो अभी बच्चों लोग को छुट्टी है। அதனால பைபிள் டியூஷன் நீங்க எடுங்க. देखो बाइबल ट्यूशन आप लीजिए। தினமும் ஒரு வசனம் देखो डेली एक एक वचन ஆண்டவருடைய வசனத்தை परमेश्वर के वचन மனப்பாடம் செய்யணும். देखो याद करना है। இங்க வாசித்ததான வசனத்துல देखो जो वचन जो पढ़े हमने துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் देखो दूसरे के ऊपर नहीं चलते, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் देखो पापियों के मार्ग में ना खड़े होते பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். और ना टट्टा करने वाले मंडली में बैठते हैं। இந்த முதல் வசனத்துல சொல்லப்படுகிறது देखो पहले वचन में जो कहा जाता है நடவாமலும் चलते नहीं, நில்லாமலும் खड़े नहीं रहते और உட்காராமலும் बैठते भी नहीं है। 3 காரியங்கள் இப்ப சொல்லுகிறது. ये 3 कार्य वहाँ कहा जाता है। நடக்க கூடாது, चलना नहीं है, நிற்க கூடாது, खड़े नहीं रहना है, உட்கார கூடாது. बैठना नहीं है। ஏன் இந்த வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது इस என்றால், वचन में ऐसा लिखा हुआ है। இந்த வசனத்துல इस वचन में 2 நபர்களை குறித்து நம்ம தியானிக்கிறோம். दो मनुष्य के बारे में ध्यान करते हैं। ஒன்று நீதிமான், देखो एक धर्मी இன்னொன்று துன்மார்க்கன். और एक दुष्ट मनुष्य। இந்த 2 பேர்களுக்குள்ள ये 2 मनुष्य में வித்தியாசங்கள் உண்டு. देखो अंतर है। அந்த 2 மனிதருக்குள்ள देखो ये 2 मनुष्य में நடக்கிற சம்பவத்தின் நிமித்தம் देखो उनके जीवन में संभव जो होती है, யாருக்கு எந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று இந்த சங்கீதத்துல தியானிக்கிறோம். देखो उसको कैसे आशीर्वाद मिलता है भजन संहिता से पता चलता है। இந்த சங்கீதத்துல நம்ம தியானிக்கும் போது इस भजन संहिता में जब ध्यान करते हैं हम 3 பகுதியாக இதை பிரிக்கலாம். 3 भाग से हम अलग कर सकते हैं। ஒன்று पहला செய்யக்கூடாது, देखो हमें ये नहीं करना है। இரண்டாவது दूसरा செய்ய வேண்டியது, जो करना
हो काम। மூன்றாவது तीसरा கிடைக்கும் ஆசீர்வாதங்கள், तो जो मिलने वाले आशीर्वाद। நான்காவது चौथा எச்சரிக்கை. देखो सतर्क। மீண்டும் சொல்லுகிறேன், अब इस कहती हूँ செய்யக்கூடாதது जो हमें नहीं करना है, செய்ய வேண்டியது, जो करने की आवश्यकता है, கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் देखो जो मिलने वाली आशीर्वाद எச்சரிக்கை. और सतर्क। முதல்ல நம்ம தியானிக்க போறோம் पहला हम जो ध्यान करने वाले हैं செய்யக்கூடாதது. जो हमें नहीं करना இந்த है। செய்யக்கூடாதுன்ற லிஸ்ட்ல பார்க்கும்போது துன்மார்க்கருடைய மனிதனுடைய வாழ்க்கையில देखो जो हम नहीं करना है उसमें दुष्ट के मनुष्य के जीवन இந்த में துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. दुष्ट के मार्ग में हमें नहीं चलना है। बाइबल वचन हमें सिखाती है। அப்படி என்றால் इसका मतलब கெட்டவர்களின் சொல்லை கேட்டு அதன்படி நம்ம வாழக்கூடாது. देखो जो खराब मनुष्य जो है उनकी बोली को सुन के हमें नहीं चलना है। இந்த துன்மார்க்கர் யார்? ये दुष्ट कौन है? தேவனுக்கு பிரியமில்லாத மனுஷன் தான் துன்மார்க்கர். देखो प्रभु के प्रिय नहीं है वही दुष्ट मनुष्य। தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலும் देखो प्रभु के प्रिय मार्ग में नहीं चलते हैं। அவர் விரும்புகிற காரியங்களை செய்யாமலும் देखो प्रभु जो चाहते हैं वो कार्य को नहीं करते இந்த हैं। உலகத்தின் இச்சைகளை பார்த்து ஓடுகிற மனுஷனுக்கு பேர் தான் துன்மார்க்கர். देखो संसार की कार्य को इच्छा के अनुसार जो चलते हैं वही दुष्ट मनुष्य। அந்த தேவனுக்கு பிரியமில்லாத வழியில நடந்து देखो प्रभु के प्रिय मार्ग में ना चलते हैं। அவங்களோடு கூட ஒரு குரூப்பா இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு देखो उनके साथ जैसे जो लोग हैं उनके साथ एक ग्रुप फ्रेंडशिप रखे। அந்த துன்மார்க்கருடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்காது. देखो दुष्ट के मित्र के जब ग्रुप में रहेंगे तो अच्छी सलाह नहीं मिलेगी। அவங்களுடைய ஆலோசனை தான் கிடைக்கும். उनकी सलाह ही मिलेगी। அந்த ஆலோசனையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. देखो उस सलाह में प्रभु का डर नहीं होगा। கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்ற உணர்வு இருக்காது. देखो प्रभु जी हमें देख तो महसूस नहीं होगी। கர்த்தர் நம்மை தண்டிப்பார் என்ற உணர்வும் அங்க இருக்காது. देखो परमेश्वर हमें डांटते वो महसूस भी नहीं होगी हमें। ஆனால் துன்மார்க்கருடைய ஆலோசனை இந்த உலகத்தில பார்க்கும்போது அது இன்பமாய் காணப்படுகிறது. देखो दुष्ट की सलाह जो इस संसार में हम देखते हमें मीठा लगता है। அந்த துன்மார்க்கருடைய காரியத்திலும் அந்த ஜன கூட்டத்தில நம்ம நிற்கும்போது அது நமக்கு இன்பமாய் காணப்படுகிறது. देखो दुष्ट की मंडली में जब हम रहते हैं तो हमें मीठा लगता है। அந்த துன்மார்க்கருடைய வழியை விட்டு விலக வேண்டும். देखो दुष्ट के मार्ग से हमें भाग जाना है। இங்க வசனத்துல சொல்லப்பட்ட பிரகாரமாக इस वचन में जो कहा गया उसके अनुसार அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்டு நம்ம நடக்க கூடாது. देखो दुष्ट की बात को मानकर हमें चलना नहीं है। அந்த பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில உட்கார கூடாது. देखो ठट्टा जो मजाक मस्ती करते हैं उनके बीच में भी हमें नहीं बैठना है। இந்த பாவிகளுடைய வழியில நில்லாமலும் என்று வேதம் சொல்லுகிறது. देखो पापियों के बात में ना खड़ा होता है ऐसा कहा गया है। இன்னைக்கு நிறைய இடங்களில பார்க்கும்போது देखो हम अनेक जगह पे देखते இந்த हैं துன்மார்க்கருடைய வாழ்க்கையும் பாவிகளும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தை அநேகர் இச்சித்து ஓடுகிறார்கள். देखो दुष्ट के मार्ग में जो जाते हैं वो लोग इच्छा से खड़े रहते हैं उसका सब करते मंडली के बीच में रहते हैं वो इच्छा के अनुसार बात नहीं को देख के இச்சையான வாழ்க்கை வந்து தேவனுக்கு அருவருப்பான வாழ்க்கை. देखो जो इच्छा विलासा के हम जो जाते हैं परमेश्वर के विरोध अच्छा नहीं लगता प्रभु को। இந்த உலகத்தில நம்ம லிஸ்ட் போட்டோம்னா देखो संसार में जब लिस्ट डालेंगे तो தேவனுக்கு செய்கிற காரியத்தை விட இந்த உலகத்துக்கு அநித்தியமான காரியங்களுடைய பட்டியல் பெரிதாய் காணப்படும். देखो प्रभु जो चाहते हैं वो सब नहीं होता लेकिन जो संसार की कार्य जैसा करते हैं वो सब ज्यादा लिस्ट होगा। இயேசுவானவரை சிலுவையில் அறையும் போது கூட देखो प्रभु यीशु मसीह क्रूस पे जब लटकाए गए अनेक ஜனங்கள் அவரை பரியாசம் பண்ணினார்கள். देखो अनेक लोग उनको मजाक मस्ती இந்த किए। பரியாசம் கூட ஒரு விதத்தில பாவம் தான் பிரியமானவர்களே. देखो जो मजाक जो करते हैं वो भी एक पाप है। இந்த பரியாசம் பண்ணுகிற அந்த ஸ்பிரிட்டை கூட தேவன் அருவருக்கிறார். देखो ये मजाक मस्ती करने वाले स्पिरिट को परमेश्वर धिक्कार करते हैं। கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் காணப்பட வேண்டும். देखो प्रभु के बच्चे के मुंह से जो भी वचन जो निकले बोली हो प्रभु को प्रिय होनी चाहिए। இந்த பரியாசத்தின் காரியங்கள் தேவனுக்கு விருப்பம் இல்லை. देखो ये मजाक मस्ती ठट्टा करने वाले प्रभु को नहीं पसंद है। இங்க நிறைய நம்ம குஜராத்ல கூட பார்க்கும்போது गुजरात में हम जब देखते हैं நிறைய இடங்களில் இந்த டீ குடிக்கிற இடத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிடுற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அநேக கூட்டமா ஜனங்கள் இருக்கிறாங்க. देखो नाश्ते की दुकान पे और टी की चाय की दुकान पे देखो तो अनेक लोग झुंड से रहते हैं ग्रुप में रहते हैं। அங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த சின்ன வயதுள்ள வாலிபர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணி நிற்பாங்க. ஒரு இவ்வளோ ஒரு கட்டிங் டீ குடிக்கிறது கூட देखो
जवान लोग क्या करते हैं, वो सब आकर जो ग्रुप में रहकर वो चाय भी नहीं लेता, एंजॉय से वो पीते हैं। அங்க குடிக்கிறது 5 ரூபாய் டீ. देखो 5 रुपए वाली चाय पीते हैं, ஆனா அங்க வார்த்தைகளை கொட்டி செய்கிற பாவங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. देखो मुंह से जो पाप करते हैं, बोलते हैं, वो ज्यादा करते हैं। ஏன்னா நம்மள அறியாம देखो अनजानों में அந்த வாழ்க்கைக்குள்ள நின்று கொண்டு देखो उस जीवन में खड़े रह के கர்த்தர் பார்க்கிறார் என்பதை மறந்தவர்களாக देखो परमेश्वर हमें देखते भूल के நாம் अनेक தவறுகளை செய்து விடுகிறோம். हम अनेक गलतियां कर देते हैं। ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது परमेश्वर का वचन कहता நம்ம है, நீதிமானுடைய சந்ததி பிரியமானவர்கள். देखो हम धर्मी के वंशज है, நம்ம பரிசுத்த சந்ததி. देखो हम पवित्र वंशज है, நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தவான். देखो जो हम आराधना करते परमेश्वर पवित्रता है। அப்ப நம்ம நினைக்கலாம் எப்பவுமே பரிசுத்தமா எப்படி நம்மளை காத்துக்கொள்வது? देखो हम विचार करें कैसे हमेशा पवित्रता से रखवाली करेंगे, முடியாதா? हो सकता है कि नहीं हो सकता है, முடியாதுதான். नहीं हो पाएगा। வேதமே சொல்லுகிறது बाइबल वचन कहती है, நீதிமான் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. देखो धर्मी कोई भी नहीं बोल सकता கர்த்தரை है, தவிர खाली प्रभु के अलावा பரிசுத்தவான் யாருமே இல்லை. कोई भी पवित्रवान नहीं है। ஒருவேளை நம்ம அப்படி சொல்லணும் நம்மை நாமே ஏமாற்றிக் देखो கொள்கிறோம். हम ऐसा बोले तो हम अपने आप को बेवकूफ बना लेते हैं। குறைகளும் குற்றங்களும் தவறுகளும் செய்கிறோம் தான். देखो हम गलतियां पाप तो करते ही है, ஆனால் அது எந்த இடத்துல போகும்போது உட்காரும் போது நிற்கும் போது நமக்கு அது ஒரு பங்காய் காணப்படுகிறதோ அதை தவிர்த்து நம்ம தூரம் போகலாம். देखो बैठने वक्त, उठते वक्त, चलते वक्त तो भाग लगता है, तो उससे हमें हट के भाग जाना चाहिए। இந்த 3 வார்த்தைகளும் பார்க்கும்போது देखो 3 वचन हम देखते हैं, அது துன்மார்க்கருக்குரியதான வார்த்தைகளாய் இந்த வேதத்துல சொல்லப்படுகிறது. देखो दुष्ट मनुष्य के वचन कहा गया है इसमें बाइबल இந்த में। 3 பாவங்கள் इस तीनों पाप, ஆலோசனை, देखो सलाह, பாவிகளுடைய வழி, देखो पाप के मार्ग, பரியாசக்கார உட்காரும் இடம். देखो टट्टा करने वाले व्यक्ति, இந்த 3மே தேவனுக்கு விருப்பமில்லாத இடம். देखो ये तीनों परमेश्वर को नहीं अच्छा लगता वो जगह। நல்ல ஆலோசனைகளை கேட்டு देखो अच्छे सलाह को सुन के, நல்ல வழியில நடந்து देखो सही मार्ग पे चल के, நல்ல ஜனங்களோட கூட்டத்தில சேர்ந்தவர்களாக देखो अच्छे लोग के झुंड में मंडली में रह के, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் வாழ பிரயாசப்பட வேண்டும். देखो प्रभु को जो प्रिय लगता है सब बच्चा बनकर हम चलना चाहिए। நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது देखो अनेक लोग के जीवन में जब देखते हैं, ஒரு பிரேயரோ ஒரு உபவாசமோ ஒரு ஆவிக்குரிய காரியங்களில விருப்பம் ரொம்ப குறைவு. देखो प्रेयर उपासना के कार्य में, मीटिंग में कार्य में तो बहुत इच्छाएं कम है। ஆனா இந்த வேர்ல்ட்லி எக்ஸைட்மெண்ட்டும் என்ஜாய்மெண்ட்டும் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ரொம்ப பிரியமாய் காணப்படுகிறது. देखो संसार के कार्य में, जो वर्ldly कार्य में एंजॉयमेंट करना तो इच्छा लगती है। இந்த பாவத்தின் வழி அகலமானது பிரியமானவர்களே. देखो पाप की मार्ग बहुत बड़ी है। அந்த வாசல் எங்கேயும் இடிக்காது நம்மள. देखो वो द्वार कभी भी हमको ठोकर नहीं खिलाएगा। எங்கேயும் நம்ம விழுற அளவுக்கு இருக்காது. देखो हम गिर जाए वैसा नहीं நம்ம रहेगा। பிரியமாக நம்ம பிரயாணப்பட்டு வாழ முடியும். देखो हमारे अनुसार हम प्रिय से चल सकते हैं, நமக்கு இஷ்ட பிரகாரமாய் அந்த ரோட்டுக்குள்ள போலாம். हमारी इच्छा के अनुसार उस मार्ग में जा सकते ஆனா हैं। இயேசுனுடைய பாதையோ लेकिन परमेश्वर की அது मार्ग, இடுக்கமான பாதை, देखो एकदम शॉर्ट, அது நெருக்கமான பாதை, एकदम कठिन रास्ता அது है। வேதனையான பாதை, देखो तकलीफ वाला रास्ता அது है। சிலுவையை சுமக்கிற பாதை, देखो क्रूस को उठाने का रास्ता है। அது பெட்கள் மேல போடப்பட்ட ரோஜா மலர் தான். देखो वो कांटे के समान का है वो। ஆனா அந்த ரோஜா மலருக்குள்ள ஒரு முள் இருக்குன்னு மறந்துடக்கூடாது. देखो गुलाब के फूल के समान है, लेकिन वो ऐसा है, ऐसा कभी नहीं भूल जाना है। நிறைய நேரத்துல நாம் நினைக்கிறோம் देखो अनेक बार विचार करते हैं, கிறிஸ்தவர்கள் நாம் देखो मसीह हम, எந்த விதத்திலும் நமக்கு கஷ்டம் வரக்கூடாது. देखो कोई भी रूप में कष्ट नहीं आनी चाहिए। ஆனா அந்த ரோஸை நீங்க பார்க்கும்போது देखो गुलाब को देखते हैं, அந்த ரோஸ் பூவை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. देखो जो रोज का गुलाब का जो फूल है नहीं पसंद कोई भी नहीं है। ஆனா அந்த ரோஸுக்கு அந்த இதழுக்குள்ள கீழே முள்கள் இருக்கு. देखो गुलाब के नीचे देखो तो कांटा है। அந்த ரோஸை பிடிக்கும் போது முள்ளு கொஞ்சம் குத்தத்தான் செய்யும். देखो वो जब गुलाब को पकड़ने जाएंगे तो कांटा हमको लगेगा। நம்மளுடைய கிறிஸ்டியானிட்டி லைஃபுக்குள்ள देखो मसीह के जीवन हम, அதை செய்யாதது தான் நிறைய. देखो ये मत कर ऐसा जाता है, அதுதான் நம்மளுக்கு கஷ்டம். वही हमें कष्ट है। ஆனா அது இஷ்டமா செஞ்சோம்னா लेकिन हम इच्छा से करेंगे तो நம்ம பரலோகத்துல நம்மளுக்கு ஒரு நிரந்தரமான நித்திய வீடு உண்டு. देखो स्वर्ग राज्य में निरंतर जगह है हमारे लिए। இங்க கஷ்டப்பட்டோம்னா देखो इधर कष्ट उठाएंगे तो அவங்க इष्टமா நல்லா வாழலாம். वहाँ इच्छा से हम रह सकते இங்க हैं। இஷ்டமா வாழ்ந்து देखो यहाँ इच्छा से रह के, உலக பிரகாரமான வாழ்க்கையில வாழும்போது देखो संसार के जीवन में रह के, மேல நமக்கு என்ன இடம் என்று நமக்கு தெரியாது. देखो स्वर्ग राज्य में हमारे पास जगह रहेगी ऐसा नहीं विचार कर सकते हैं। அதே 2வது வசனத்துல சொல்லப்படுகிறது वही दूसरा वचन में கர்த்தருடைய வேதத்துல देखो
परंतु वे यहोवा के व्यवस्था से பிரியமாயிருந்து प्रसन्न रहता இரவும் பகலும் और उसकी व्यवस्था रात दिन அவருடைய வேதத்தில் ध्यान தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். देखो ध्यान जो करता रहता है भाग्यवान। இந்த ஒன்னாவது வசனம் தலைப்பு செய்யக்கூடாது என்று நம்ம நிதானித்தோம். देखो पहला जो वचन जो हमने पढ़ा ये मत करो हमने ध्यान किया இந்த செய்ய வேண்டியதில जो हमें जो करना है वो வசனம் சொல்லுகிறது वचन जो कहता है கர்த்தருடைய வேதத்தில் देखो परमेश्वर के वचन பிரியமாய் இருந்து देखो प्रिय से रहता இரவும் பகலும் देखो रात दिन ध्यान அவருடைய करता வேதத்தில தியானமாய் இருக்கணும். देखो रात दिन ध्यान करते रहता அப்ப இரவும் பகலும் தியானமாய் இருந்தா சாப்பாடு யார் போடுறது? देखो रात दिन हमें ध्यान करते तो खाना कौन देगा हमें பைசா யார் கொடுக்கறது? पैसा कौन देगा நம்ம தேவையானது எப்படி வாங்க முடியும்? हमारी आवश्यकता की चीज कैसे ले सकते அப்ப हैं பைபிளே புடிச்சு உட்காரணும்னு சொல்லுதா? देखो बाइबल पकड़ के बैठना ऐसा नहीं அப்படின்னா அர்த்தம் என்ன? उसका मतलब क्या நம்ம வாசிக்கிற அந்த வேதத்தினுடைய வசனங்கள் மேல பிரியம் உண்டாகணும். देखो जो हम बाइबल वचन जो पढ़ते हैं उसमें हमें प्रिय होना चाहिए ஒரு சில வீட்ல அம்மாமார் சொல்லுவாங்க பைபிள் படிச்சடா ஜெபம் பண்ணிடா கேட்டுட்டே இருக்கணும். देखो यार कुछ परिवार में देखो माता जी बोलेंगे बाइबल पढ़ा वचन पढ़ा सब कुछ नहीं देते அது பிரியம் இல்ல. वो प्रिय नहीं நம்மளா படிக்கணும். हमारी इच्छा के अनुसार नहीं से நம்மளா पढ़ना है குட்டி போடணும். हमारे से घुटने टेक से நம்மளா ஜெபம் பண்ணணும். हमें प्रार्थना करना है அது மேல வாஞ்சியா இருக்கணும். एक तलाश प्यास होना चाहिए தேனத்தை பார்த்தோம்னா அது தேன் இனிக்கும். देखो मधु का छत्ता देखा तो मधु टपकता है இப்ப நான் நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு தெரியாது. देखो अभी मैं अच्छा हुआ आपको नहीं पता चलेगा அது டேஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். उसका हम चक्के देखेंगे तो ही पता அந்த चलेगा டேஸ்ட் பண்ணாதான் கர்த்தர் எப்படின்னு நமக்கு தெரியும். देखो परमेश्वर कैसे हम जब चक्के देखेंगे तभी पता चलेगा வசனம் சொல்லுகிறது தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிறது வசனம். देखो बाइबल वचन कहते हैं राज्य में लेके आप सत्य को अपना लो ऐसा कहा जाता ஏன் है அப்படி சொல்லுது? வசனத்தை சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கன்னு ஏன் சொல்றாங்க ஆண்டவரே? देखो कि परमेश्वर इस तरीके से कहते हैं हमें வருகிற நாட்களிலே आने वाले दिनों में இந்த வேத வசனம் நம்ம கையில இருக்குமோ இல்லாம தெரியாது. देखो बाइबल रहेगी या नहीं रहेगी हमें नहीं पता இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? नहीं होगा तो क्या होगा இருக்கும்போது ஷெல்ஃப்ல அடுக்கி வச்சுக்கிறோம். देखो होता है तो आप सेल्फ में रख देते हैं நம்மிடத்துல இருந்து எடுக்கப்பட்டா என்ன செய்வோம்? तो हमारे से ले लिया गया तो क्या करेंगे நம்முடைய ஜீவனை தப்பித்துக் கொள்ளும்படியாக देखो हमारे जीवन बचाने के लिए நம்மை உயிர் தப்பித்துக் கொள்ளும்படியாக देखो हमारे जीवन को रखने के लिए அந்த வசனம் நமக்குள்ள இருந்தாதான் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள முடியும். देखिए वचन हमारे अंदर रहेगा तो हमें आपको खुद हम बचा लेंगे இயேசுவானவர் 40 நாள் உபவாசம் இருக்கும்போது देखो प्रभु यीशु मसीह 40 दिन उपासना कर रहे हैं முதல் பிரசங்கமே அவர் பிசாசு சித்தம் பண்ணாரு. देखो पहला समाचार परमेश्वर ने शैतान को किया எந்த கன்வென்ஷன் கூட்டிட்டு ஜனங்களை சேர்த்து அவர் போய் பண்ணல. देखो कोई भी कन्वेंशन मीटिंग करके लोगों को नहीं बोला பிசாசுகிட்ட தான் அவர் வசனத்தையே பேசினார். देखो शैतान के पास से परमेश्वर का वचन को बताया ஆண்டவர் ஒரு உன்னதமானவர். देखो परमेश्वर उच्च विराजमान है அந்த பிசாசு வந்து பேசும்போது देखो शैतान जब बात करता है परमेश्वर से ஒரே வார்த்தையால அந்த பிசாசு ஆண்டவரால் அடிக்க முடிஞ்சிருக்கும். देखो एक ही वचन से शैतान को चुप कर सकते थे அவர் உபவாசம் இருக்கும்போது उपासना जब रहते होकर மாம்சமான வார்த்தை அவர் வாயிலிருந்து வெளிப்படல. देखो शारीरिक में वो वचन परमेश्वर के वचन नहीं आए புரிஞ்சுச்சுங்களா? समझ आए உபவாசம் இருக்கும்போது उपासना जब रहते हम அவருடைய வாயிலிருந்து देखो परमेश्वर के वचन से புறப்பட்ட வார்த்தைகள் देखो जो वचन जो निकले கர்த்தருடைய வார்த்தைகள். देखो परमेश्वर के वचन கர்த்தருடைய வார்த்தை परमेश्वर का वचन था வேத வசனத்தை வைத்து அவர் சாத்தானை அழித்தார். देखो बाइबल वचन में ही रख के परमेश्वर ने शैतान को चुप किया நம்முடைய மாம்சம் நொறுக்கப்படும் போது देखो हमारा शरीर की अभिलाषा को जब वो करते நம்ம रखना है பலவீனமாகும் போது हम गरीबता होते நம்ம तब கஷ்டப்படும் போது हम कष्ट उठाते நம்ம तब அவமானப்படும் போது अपमानित होते तब நம்ம கண்ணீர் சிந்தும் போது देखो आंसू बहाते वक्त பலனற்ற போது देखो कहीं नहीं है நம்மை பலனுள்ளதாய் மாற்றுகிறது இந்த சத்தியம். देखो हमें बलवंत करता है ये सत्य वचन உங்க மைண்டே வேலை செய்யலன்னு நினைங்க. देखो आपका माइंड काम ही नहीं कर रहा ऐसा विचार कीजिए அமைதியா பைபிள் எடுத்து உட்கார்ந்துருங்க. देखो चुपचाप बाइबल लेके आप கொஞ்ச நேரம் வாசிக்க முடியாதுதான். थोड़ी देर पढ़ नहीं सकते हो आप ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வாசிக்க थोड़ी देर के बाद पढ़ते पढ़ते ஒரு தெளிந்த மன அமைதி ஆண்டவர் உங்களுக்கு தருவார். देखो आपको एक शांत इच्छा देंगे परमेश्वर நான் இன்றைக்கு आज மொபைல்னால मोबाइल की वजह से நம்முடைய பரிசுத்தம் குறைந்து கொண்டே போகிறது. हमारी पवित्रता कम होते जा रही है கொஞ்சம் ஃப்ரீ ஆனா போதும். थोड़ा फ्री होते काफी है அந்த மொபைல் நம்ம
தன்னாலே இழுத்துட்டு போகுது. देखो मोबाइल में आपको खुद खींच के लेके जाता है। 6 ஹவர் 8 ஹவர் மொபைல் பார்த்தா கூட போர் அடிக்கிறது இல்லை. देखो 6 घंटा 8 घंटे देखते तो भी बोर लगता है। பசங்களை கவனிச்சு பாருங்க வீட்டுல. देखो बच्चे लोग को गौर से देखिए। ஆனா வசனம் படிக்க கொடுங்க பைபிள். देखो बाइबल वचन पढ़ने के लिए बोले तो அப்பவே படிச்சுட்டேன் நான். अरे तभी मैंने पढ़ लिया था। எவ்வளவு வாட்டிதான் படிக்கிறது? कितनी बार पढ़ूंगा நான் मैं? சாயந்தரம் படிச்சுக்கிறேன். शाम को पढ़ लूंगा, நான் காலையில படிச்சுக்கிறேன். सुबह पढ़ लूंगा। அதே மொபைல் கொடுத்து பாருங்க. ऐसे मोबाइल को देखने में சாப்பாடு கூட வேண்டாம். खाना भी नहीं चाहिए, தப்பு இல்லை. गलत नहीं है। இது என்ன அடையாளம் தெரியுங்களா? इसका चिन्ह क्या है पता है? ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறபடினால परमेश्वर की आगमन जल्द है, इसीलिए சாத்தான் ஒரு சின்ன பொருளை வைத்து देखो शैतान छोटी वस्तु को रख के உங்களையும் நம்மளையும் அவன் மிதிக்கிறான். देखो आपको हमको वो दबाता है। இன்டைரக்டா நம்ம அவன் கால் கீழே இருக்கிறோம். देखो इंटरनेट हम उनके पैर के नीचे है। மொபைல் என்ன பார்க்கிறோம்? मोबाइल में क्या देखते हैं? அதுல இருந்து நல்லதை பார்க்கிறோமா? उसमें से अच्छा देखते हैं, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. अच्छा भी है गलत भी है। நம்முடைய பரிசுத்தத்துக்கு எது தேவையோ அதை நம்ம பார்க்கணும். देखो हमें पवित्रता की जो आवश्यकता है उसी पे சமீபத்தில் ஒரு சகோதரி வாலிப மகள், देखो एक जवान लड़की நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, न्यूज में देखा होगा। 16 மணி நேரம். देखो 14 घंटा எவ்வளவு மணி நேரம்? 16 hours 16 घंटा நான் ஸ்டாப்ல देखो लगातार தண்ணியும் குடிக்காம पानी भी नहीं पिया, பைபிள கையில எடுத்து बाइबल पकड़ के புதிய ஏற்பாடு नया कर रहा। சத்தமா வாசித்து देखो पूरे ऊंचे आवाज के साथ சாதனை பெற்றாங்க. देखो वो साधना की। हालेलुया हालेलुया हालेलुया. हालेलुया। இன்னைக்கு நம்ம எதுல சாதனை பெற்றோம்? देखो आज के दिन हम किसमें साधना कर रहे हैं? ஓடணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், என்ஜாய் பண்ணணும், அதுவும் தேவைதான். देखो दौड़ना है, कमाना है, ज्वाइन करना है, वो सब आवश्यकता है, தேவைதான். आवश्यकता है। அதை காட்டிலும் उससे भी बढ़कर முதலாவது पहला கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். देखो पहला परमेश्वर के राज्य और धर्म को खोज करो, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். देखो बाकी सब आपको दिया जाएगा। இந்த பைபிளை சுமந்தா போதுங்க, ये बाइबल को उठाओ काफी है, அதை வாசித்தா போதுங்க. उसको पढ़ना काफी है। எது நமக்கு தேவையோ हमको जो आवश्यकता है அதை போனஸ் ஆண்டவர் நம்ம பக்கம் தள்ளி விடுவார். देखो बोनस के रूप में हमें देंगे परमेश्वर। ட்ரை பண்ணி பாருங்க. आप ट्राई करके உங்களுக்கு देखिए, ஒரு தேவைன்னு தெரிஞ்சிச்சுன்னா आपकी जो आवश्यकता है ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு परमेश्वर को घुटने पे आके ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிங்க. प्रभु के शरणों में प्रार्थना करो, வேத வசனத்தை வாசித்து பாருங்க. बाइबल वचन पढ़ के देखिए। நீங்க நினையாத நேரத்தில் ஆண்டவர் உங்க கரத்துல கொடுத்திருப்பார். देखो आप नहीं विचारते हो उसे हाथ में आपको देंगे परमेश्वर। ஹல்லேலூயா. हालेलुया। பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. मन्नत करके प्रार्थना कीजिए, பொருத்தனை பண்ணி வேதத்தை வாசிங்க. देखो मन्नत करके बाइबल वचन पढ़िए। ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் நம்ம வாசிக்கணும்னு ஒரு பொருத்தனை செய்யுங்க. देखो एक दिन में 3 अध्याय में पढ़ो, ऐसे मन्नत कीजिए, வாசிக்க வாசிக்க पढ़ते पढ़ते அந்த வசனத்தின் மேல் பிரியமா இருக்க देखो वचन के प्रिय रहते, நம்முடைய வாழ்க்கை தெளிவாய் மாறிவிடும். हमारे जो जीवन है एकदम अच्छा हो जाएगा, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிவிடும். हमारा जीवन आशीर्वादित हो जाएगा। இரவும் பகலும் जो रात दिन அவருடைய வேதத்தை देखो परमेश्वर के वचन को தியானமாய் இருக்கணுமா? जो ध्यान से रहना है। தியானம்னா தியானம் பண்ற நம்ம காலையில வசனம் வாசிக்கலாம், அந்த இரவு பொழுது வரைக்கும் அந்த வசனம் என்ன வாசிக்கணும் அதை தியானிக்கணும். देखो हमें सुबह उठ के वो ध्यान करना है, वो हमको चलाएगा, उसे हमें ध्यान करते रहना उस दिन இப்படி को। கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறவங்களுக்கு देखो ऐसे प्रभु को जो प्रिय जो रहते हैं ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर आशीर्वाद रखते हैं। 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். तीसरा वचन पढ़ते हैं, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன் நீர்காலங்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரால் இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அப்போ கர்த்தருடைய வசனத்திலும் அவருடைய ஆராதனையிலும் அவர் மேல பிரியமா இருக்கிற மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். देखो प्रभु के जो प्रिय और प्रभु के वचन को ध्यान करते हैं, प्रभु जी इस प्रकार की आशीर्वाद उनके लिए रखते हैं। அந்த நீர்க்காலங்களின் ஓரமாய் நடப்பட்டு என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? देखो बहुत ही आगे किनारे लगाएंगे, उसका मतलब क्या पता இந்த है? தண்ணி பாஞ்சினே இருக்கிற ஓரத்துல மரமோ செடியோ நட்டா அது காயாது. देखो पानी जो जाता है जने उस पे आप अगर पौधे लगाएंगे तो कभी सूखेगा नहीं। அது போல நம்ம ஆண்டவருக்குள்ளாக நாட்டப்பட்டிருக்கிறோம்.
சபைக்குள்ளாக நாட்டப்பட்டிருக்கணும், ஜெபத்திலும் வேத வசனத்திலும் நாட்டப்பட்டிருக்கணும். देखो ऐसे प्रभु के अंदर हमें अंदर होने नींव के अंदर होनी चाहिए, कलीसिया के अंदर नींव के अंदर होनी चाहिए और प्रार्थना के नींव के अंदर हमें होनी चाहिए. அந்த நாட்டப்பட்ட செடியானது देखो बोया गया पौधा அந்த தண்ணி, அந்த வேறு, அந்த மணல் எல்லாம் அதை ஈர்த்து கொண்டு அது வளர வளர देखो मट्टी और पानी और शौक के वो बढ़ते बढ़ते அது வளர்ந்து எந்த மாதத்திலே எந்த நாட்களில் அது கனி தரணுமோ, देखो जो दिन में जो साल में अगर उसको फल देना है, அந்த இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருந்து देखो पत्ते कभी ना मुरझे वैसे वो पेड़ बन के அந்த மரம் கனி கொடுக்கும். देखो वो पेड़ वो फल देगा. நம்ம ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினால நனையப்பட வேண்டும். देखो हमें पवित्र आत्मा के द्वारा भिगोना है. அவருடைய அபிஷேக மழை நம்ம மேல படணும். देखो अभिषेक की वर्षा हमारे ऊपर आनी அந்த चाहिए. வேத वचனம் நம்ம மேல படணும். देखो बालवचन हमारे ऊपर होनी चाहिए. அவருடைய கிருபை நம்ம மேல படணும். प्रभु जी का अनुग्रह हमारे ऊपर होनी அவருடைய चाहिए. ஞானம் நமக்கு படணும். परमेश्वर का ज्ञान हमारे ऊपर அந்த होनी चाहिए. சத்து நமக்கு और கிடைக்கணும். सत्वता हमको मिलनी चाहिए. அப்படிப்பட்ட விசுவாசிகள் நீர்காலங்கள் ஓரமாய் நடப்படுகிறனா देखो ऐसे हो जो विश्वासी कैसे चलते हैं वो இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்போம். देखो पेड़ में जो पत्ते ना मुरझे तो उसके समान रहेंगे. நம்ம சர்ச்சில் கூட பாருங்க, மரம் இருக்குது, देखो हमारे चर्च में भी पेड़ है, நல்லா வளருது, अच्छा बढ़ता है. அதனுடைய காலம் வரும்போது மொட்டை எல்லாம் இலையை கொட்டிட்டு देखो उसका जब दिन आता है तो पूरा सब पत्ते मुरझा जाते हैं. 10 நாள் வரைக்கும் அது இலை கொட்டினே தான் இருக்கும். देखो भाई देखो तो ऐसे वो पत्ते एकदम गिरते ही जाते हैं. ஆனா மரம் சாகாது. देखो लेकिन पेड़ वो गिरता नहीं है. மரம் சாகாது. देखो पेड़ मरता नहीं है. அது மீண்டுமாய் புதிய இலைகளை உருவாக்குகிறது. देखो वापस नया पत्ता उसमें आता है. நமக்கும் ஆண்டவருடைய பாதத்தில் நாட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். देखो हम भी परमेश्वर के समुख में अंदर हम नींव डाले गए हैं. நமக்கு ஒரு கஷ்டம் வரும், हमको कष्ट आएगी, ஒரு தேவை வரும், आवश्यकता आएगी. ஒரு லாஸ் நமக்கு உண்டாகும். देखो एक लॉस हमें होगा. நம்ம தேடுது நமக்கு கிடைக்காம போகும். देखो जो आवश्यकता हम ढूंढने के लिए ஒரு नहीं நல்ல मिलेगा. சுகம் இல்லாம போகும். देखो अच्छा सुख विलास नहीं நல்ல होगा. ஒரு வாழ்க்கை இல்லாம अच्छी போகலாம். जिंदगी नहीं होगी. நம்மளை சுற்றி இருக்கிறதான சூழ்நிலைகள் பாதகமா மாறலாம். देखो हमारी जो आजू बाजू की एरिया परिस्थिति नकारात्मक होगी, ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜீவனை பாதுகாப்பார். लेकिन परमेश्वर हमारे जीवन को रक्षा करेंगे. அந்த இலை உதிர்ந்தாலும் लोग पत्ते मुरझाए, அது மீண்டும் உயர देखो वापिस आने में, அந்த கனிகள் கொடுக்கத்தக்கதாக देखो फल देने के लिए ஆண்டவரால் கூடும் பிரியமானவர்களே. परमेश्वर से हो सकता है प्रिय. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. देखो परमेश्वर से असंभव संभव है. ஒருவேளை உன் எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்படலாம். देखो आपके फ्यूचर के बारे में आप चिंता करते हो, உன் பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்படலாம். आपके बच्चे के बारे में चिंता करते हो, உங்களுடைய பிசினஸ் குறித்து நீங்க கவலைப்படலாம். आपके व्यापार के बारे में भी चिंता உங்க करते हो, வீட்டின் காரியங்களை குறித்து நீங்க கவலைப்படலாம். आपकी घर की कार्य को चिंता करते हो. ஆனாலும் लेकिन கர்த்தர் परमेश्वर அவருடைய கிருபை கொண்டு के अनुग्रह से நம்முடைய ஜீவனை பாதுகாக்க முடியும். हमारे जीवन का रक्षा कर सकते அது हैं. கனி கொடுக்கிற மரமாய் ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். देखो जैसा पेड़ को जैसा फल देता है उसके समान आशीर्वाद कर सकते हैं. அதனால கர்த்தருடைய வேத வசனத்தில இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். देखो इसके लिए परमेश्वर के वचन को ध्यान जो करता है रात दिन वो भाग्यवान है. ஆனால் துன்மார்க்கருடைய வாழ்க்கையிலோ लेकिन दुष्ट के मार्ग में जब जीवन में காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறாங்க. देखो आंधी तूफान आवे तो भी वो मुरझा जाएंगे. துன்மார்க்கருடைய வாழ்க்கை பாருங்க, யாருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்குதா? देखो दुष्ट के जीवन में देख सकते हो कि आशीर्वाद नहीं है. பாவிகளுடைய வாழ்க்கை நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா எப்ப வரைக்கும் சொல்லுவாங்க தெரியுமா? देखो वो कब बोलेंगे मैं इतने खुशी से हूं. பாவிங்க எது வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா? देखो कब तक और खुशी से नहीं बताया. உள்ள போட்டது தெரியல வரைக்கும் தான் சந்தோஷம். देखो अंदर जब है तभी खुशी है. தெரிஞ்சிச்சுன்னா மண்டியை உடைச்சிக்குவாங்க காலையில எழுந்திரிச்சு. देखो पता चल जाएगा तो सिर फोड़ देंगे. அது உள்ள அந்த சரக்கு இருக்கிற வரைக்கும் தான் அவன் சந்தோஷம். देखो मतलब दारू जब रहता तभी खुशी है. ஆனா நமக்கு அப்படி இல்லை பிரியமானவர்களே. वो ऐसा नहीं है. நாம் ஆராதிக்கிற தேவன், हम जो आराधना करते परमेश्वर, நாம் ஆராதிக்கிற தேவன் हम जो परमेश्वर की आराधना நம்மை करते हैं எப்பொழுதும் பாதுகாக்கிறார். हमेशा हमको रखवाली करते हैं. நல்ல சுகத்தை தருகிறார், अच्छा अच्छा कहते பலனை हैं, தருகிறார், फल देते हैं. ஆசீர்வாதங்களினால நியாயம் கூட்டுகிறார். देखो आशीर्वाद से हमको चलाते हैं. அவருக்கென்று கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்மை மாற்றுகிறார். देखो उनके लिए हम फल देवे ऐसा परमेश्वर में बदलते हैं. எப்படி பாவம் செய்கிற பிள்ளைகள் देखो जो पाप जो करता बच्चे, நியாய தீர்ப்பிலே இருக்க மாட்டாங்க.
देखो न्यायाधीश में वो नहीं रहेंगे, ஆனால் பரிசுத்தவான்கள் लेकिन पवित्रवान लोग, தேவனுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे ஆண்டவருக்கு முன்பதாக प्रभु के सामने நீதிமான்களுடைய வழியில நடக்கிறவனா देखो धर्मी के मार्ग पे चलते हैं, ஆண்டவரை முகமுகமாய் பார்க்க கிருபை செய்வார். देखो प्रभु को मुख के आँख के देखने के लिए प्रभु जी अनुग्रह करेंगे। ஆகையால் இந்த நாளிலும் கூட देखो आज के दिन, செய்யக்கூடாதவைகள் எவைகள் என்று ஆராய்ந்து அறிந்து देखो आज के दिन जो हमें नहीं करना है उसको हमें जांच के ஆண்டவருடைய சமூகத்துல மனம் திரும்புவோம். பிரியமானவர்களே, परमेश्वर के सम्मुख में हम मन फिराएंगे। நம்ம எப்பெல்லாம் தவறு செய்கிறோமோ हम जब गलतियां करते हैं, மறைமுகமாய் நாம் தண்டிக்கப்படுகிறோம். देखो छुप के परमेश्वर में दंड देते हैं, வேணும் ஆண்டவர் தண்டிக்கல, देखो जानकर दंड नहीं देते, நம்மளை நேசிக்கிறதுனால தண்டிக்கிறார். हमसे प्रेम करते इसलिए दंड இந்த करते हैं। வழியில போறவங்களை யாரன்னா கூப்பிட்டு நம்ம தண்டிக்க முடியுமா? देखो जो राह पे जाते हैं उसको लेके हम वहां से दंड दे सकते हैं। போறவங்களை கூப்பிட்டு அதை செய்யாத இப்படி பண்ணாதன்னு சொல்ல முடியுமா? देखो कोई भी जाता है उसको बुला के ऐसा मत करो, ऐसा मत कर, सब बोल सकते हैं। வேலையை பார்க்க போக மாட்டோம். देखो तू चले जा, ऐसा बोलते हैं। நமக்கு உதவினவர்கள், देखो हमको जो मदद करने वाले, நமக்கு தெரிந்தவங்க, हमको जो जानते हैं वो लोग, நம்ம உரிமை பாராட்டுறது, देखो हम उनको बता सकते हैं। நம்ம சொல்லும் போது जब बोलेंगे तो அதை கேட்பாங்க. तब सुनेंगे। அப்படிதான் இயேசுவானவர் ऐसे प्रभु यीशु मसीह நம்மை முழு மனதாய் पूरे मन से அவருடைய பிள்ளையாய் उनके बच्चे அவர் உரிமையோடு நம்ம தெரிந்தெடுத்தபடினால पूरे अधिकार से लेने के लिए நம்ம சின்னதா தவறு செஞ்சா கூட छोटी भी गलती करते हैं, அந்த டர்ன் பண்ணி எடுத்திருக்காங்க. देखो घुमा के हमको लेके சின்ன ஒரு அடியை கொடுக்குறாரு. देखो छोटा मारते हैं, உடனே அந்த தெரிஞ்சிடும். நம்ம देखो तुरंत हमें पता चल जाएगा। வேகமா நம்ம சொல்ல வேண்டியதில்லை. दूसरा कोई में बोलने की आवश्यकता नहीं है। வேத வசனத்தின் மூலமா ஆண்டவர் நம்மை உணர்த்துகிறார். बाइबल वचन से ही हमको महसूस कराएंगे। அதனால செய்யக்கூடாதவைகளை விட்டுவிட்டு देखो जो हमें नहीं करना उसको छोड़कर, செய்ய வேண்டியவைகளை கவனமாய் இருந்து देखो जो करना है उसको ध्यान देकर, கர்த்தருடைய வேதத்தில பிரியமாய் இருந்து देखो परमेश्वर के वचन को प्रिय रखे, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க நாம் அதிக நேரத்தை கொடுப்போம். பிரியமானவர்களே, देखो रात दिन परमेश्वर के वचन का ध्यान करने के लिए हम ज्यादा समय को बिताएंगे। அப்படி பிரியமாய் ஆண்டவரிடத்தில் இருக்கும்போது जब ऐसा प्रिय से रहते हैं, நம்முடைய மரம் காயாது, देखो हमारा पेट नहीं सूखेगा, கனி கொடுக்காதது போல இருக்காது. देखो फल नहीं देते ऐसा नहीं रहेगा। அதனுடைய காலத்தில் அது தந்தே தான் ஆகும். देखो उसके दिन में और अच्छाई அந்த நேரம் வரைக்கும் நம்ம காத்திருக்க उस समय வேண்டும். के लिए हमें इंतजार करना है। பரிசுத்தவான்களாகிய நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். देखो जो पवित्रता जो लोग हैं जो करेंगे सब सफल होगा। அவருடைய வழியை அறிந்திருந்து देखो उनके मार्ग को जानकर, நல்லவர்கள் கூட்டத்தோடு கூட நாம் சேர்ந்து देखो अच्छे लोग के झुंड में लेके, தேவனை நாம் மகிமைப்படுத்துவர்களாய் காணப்பட வேண்டாம். देखो परमेश्वर की महिमा करने वाले दिखाई पड़ने चाहिए। அதனால் எச்சரிக்கையான வார்த்தைகள் என்றால் देखो सतर्क की जो आवाज है क्या, துன்மார்க்கரும் பதரை போல இருக்கிறாங்க. देखो दुष्ट लोग भी ऐसे रहते हैं, காட்டில் பறக்கும் தூசியை போல இல்லாம போயிடுவாங்க. देखो आकाश के पुष्प के समान वो उड़ जाएंगे। ஆனா துன்மார்க்கர் நியாய தீர்ப்பில நிலை நிற்பதில்லை. देखो दुष्ट लोग न्यायाधीश के दिन में वो नहीं खड़े रहेंगे। கடைசியில அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வி உண்டாகிறது. देखो अंतिम में उनके जीवन में हार होती है। பாவிகள் நீதிமான்களின் சபையில நிற்க மாட்டாங்க. देखो पापी लोग परमेश्वर की कलीसिया में, धर्मी की कलीसिया में नहीं खड़े रह सकते। நான் இந்த நாளில आज के दिन பரிசுத்தவான்களாகிய நாம் देखो पवित्रवान हम ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து परमेश्वर के प्रिय चल के, அவருடைய வழியில நடந்து उनके मार्ग पे चल के, துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்காமல் दुष्ट की सलाह को ना सुने हम, பாவிகளுடைய வழியில போகாமல் देखो पापी के मार्ग में ना चले हम, பரியாசக்காரர் உட்கார்ந்த இடத்தில் உட்காராமல் देखो ठट्टा और मजाक मस्ती करने वाले मंडली में ना बैठे। आज के दिन ஆண்டவரிடத்துல கேட்கணும். परमेश्वर से मांगे, ஆண்டவரே, நான் தெரிந்தும் தெரியாமல் செய்ததான தவறுகளை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. देखो परमेश्वर हमें जाने अनजाने में जो गलती की हमें माफ करो, ஆண்டவரே, அதை மன்னித்து उसे माफ कर உம்முடைய சமூகத்தில आपके समूह में நாங்கள் கிட்டி சேர और नजदीक आने के लिए எங்களுக்கு பலனை தாங்க. हमें बल दो परमेश्वर। பாவம் செய்கிற ஆத்துமா देखो जो पाप करती हो आत्मा தேவனை தரிசிக்க முடியாது. परमेश्वर का दर्शन नहीं कर सकती है। அந்த மன்னிப்பை பெற்ற
ஆத்துமா देखो जो माफी पाई वो आत्मा தேவனை தரிசிக்க முடியும். परमेश्वर का दर्शन कर पाएगा। கேட்கிறதை ஆண்டவர் கொடுப்பார். देखो जो हम मांगते परमेश्वर देते हैं। நம்ம நினைக்கிறோம் பாரு நான் கேட்கிறதெல்லாம் ஆண்டவர் எனக்கு தராரு. देखो हम ऐसा विचार करते हम जो मांगते परमेश्वर देते हैं। உண்மையாக பரிசுத்தவானை பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க. देखो दूसरे लोग पवित्रवान को देख के वो मजाक நீ करेंगे। உத்தமமா நடந்துனே இருப்போம் நமக்கு ஆசீர்வாதம் எல்லாம் லேட்டா தான் கிடைக்கும். देखो उत्तम से चलते रहेंगे लेकिन आशीर्वाद हमें लेट ही मिलता रहेगा। ஆனா பாவிகளுக்கு உடனே ஆசீர்வாதம் கிடைக்கும். लेकिन पापी को तुरंत आशीर्वाद मिलेगा। அவங்கள பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. उसको देख के हमें निराश नहीं होना है। அவங்கள பார்த்து நம்மளும் அந்த தவறு செய்யக்கூடாது. उनको देख के हमें गलतियां नहीं करना है। நிதானமாக ஓட்டத்தை ஓடி देखो धीरज से हमें दौड़ को पूरा करके ஓடுகிற ஓட்டத்தில் வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். जो दौड़ में जो को रखा हुआ है मुकुट को पाने के लिए ग्रिड को पाने के लिए हमें दौड़ना है। इसीलिए ஒரு நாளைக்கு एक दिन में வேத வசனம் வாசிக்காம இருக்கவே இருக்காதீங்க. देखो एक दिन में बाइबल चलना पड़े ऐसा मत कीजिए। நீங்க ஒருவேளை வேத வசனம் வாசிக்காம நீங்க 3 வேளை நம்ம சாப்பிட்டோம்னா देखो बाइबल वचन पढ़े बिगर 3 टाइम खावे तो அந்த குற்ற மனசாட்சி நம்மளை கொல்லும். देखो हमारा खुद गर्ज बनी हमको मारेगा। நீங்க நினைக்கணும் இன்னைக்கு நான் ஆண்டவரை சிலுவையில அறைஞ்சேன். देखो ऐसा विचार करने आज मैंने क्रूस पे परमेश्वर को लगा। ஆவிகளுடைய கூட்டம் ஆண்டவர் கூட்டத்துல பேதுரு ஆண்டவரை மறுதலிக்கிறார். देखो उस जगह पे जब प्रभु यीशु मसीह को पकड़ाया गया तो उस அந்த जगह ஜன கூட்டத்துல சொல்றாங்க நீயும் ஒருவன் தானே देखो लोग जो के तू भी उसमें था ना पतरस को देख के बोलते हैं நீயும் ஒருவன் தானே. तू उसमें ही तो था ना एक। அப்ப பேதுரு என்ன சொல்றாரு? पतरस क्या कहता है அப்படியே மறுதலிச்சாரு. तो ऐसे वो कर देता है தெரியவே தெரியாதுன்றார். वो मैं नहीं जानता मैं सब बोल देता ஆனா है। இயேசுவானவர் பேதுரு பார்த்து தான் கேக்குறாரு. लेकिन प्रभु यीशु मसीह पतरस को लेके बोलते हैं நேசிக்கிறாயா? तू मुझसे प्रेम करता है நீ என்ன நேசிக்கிறாயா? क्या तू मेरे से प्रेम करता है। அதே பேதுரு தான் वही पतरस எனக்கு தெரியவே இல்லை. वो पतरस बोलता मैं नहीं जानता। இன்னைக்கு அந்த கூட்டத்துல நாம இருக்கிறோமா? उसे झूठ के लोग में हमें क्या அந்த கூட்டத்தோட கூட சேர்ந்து இருக்கிறோமா? देखो उसे झूठ के लोग के बीच में क्या இயேசுவை நான் அறியேன் என்ற கூட்டத்தோட கூட இருக்கிறோமா? देखो प्रभु को मैं जानता हूं उसे झूठ में क्या இயேசுவை நான் அறிந்து கொண்டேன் என்று உற்சாகமாய் சொல்லுகிற கூட்டத்தோட கூட देखो இருக்கிறோமா? प्रभु को मैं जान गया हूं उत्साह के साथ के झूठ के लोग के बीच में है। பரியாசம் பண்ணினதான அந்த கூட்டத்தில் இருக்கிறோமா? देखो प्रभु को मजाक मस्ती के उसे झूठ के लोग के बीच में हम क्या வேத வசனத்தில பரியாசம் பண்ணுகிறோமா? देखो बाइबल वचन में रख के मजाक करते हैं क्या எந்த காரியத்தில நாம் எந்த கூட்டத்தில நின்று கொண்டிருக்கிறோம்? देखो कौन सी कार्य में कौन से झूठ के लोग के बीच में खड़े இந்த हम வேளையில் கூட आज के दिन भी நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். हमको खुद को जांचना है। ஜீவனும் जीवन மரணமும் और मृत्यु ஒரே வாயிலிருந்து தான் புறப்படுகிறது. देखो एक ही मुंह से निकलता है। துதியும் स्तुति ஸ்தோத்திரமும் धन्यवाद அந்நிய பாஷையும் अन्य भाषा அதே வாயிலிருந்து தான் तो புறப்படுகிறது. वही उसमें से मुंह से निकलता है। பாவ வழியின் வார்த்தைகளும் देखो पाप की பரிசுத்தவானின் வார்த்தைகளும் देखो पवित्रता की அதே बोली வாயிலிருந்து தான் புறப்படுகிறது. देखो वही मुंह से निकलता है। ஒவ்வொரு காரியத்துக்கும் सारी कार्य में நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். देखो परमेश्वर को हिसाब देना அந்த है। நியாய தீர்ப்பின் நாளில और न्याय के दिन में எந்த பக்கத்துல நாம் இருக்க போகிறோம்? कौन सी जगह में हम खड़े रहेंगे நம்ம முள்ள நாள் படிட்டு हम घुटने पे आके இந்த வேளையில ये टाइम पे நீதிமான்களுடைய கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோமா? के धर्मी के उस झुंड में हमें क्या இல்ல பாவிகளுடைய ஆலோசனையில் நின்று கொண்டிருக்கிறோமா? पापियों के झुंड में है இல்ல क्या பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார்ந்து கொண்டு जो टट्टे में वो मजाक मस्ती करते हैं उसके झुंड நான் में है क्या கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? मैं भी परमेश्वर का बच्चा हूं ऐसा बोल रहे हो क्या எந்த கூட்டத்தில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? और कौन से झुंड के लोग के बीच में आप खड़े हो எல்லாரும் முள்ள நாள் படிக்கிறவர்களா? सारे लोग घुटने पे आके இந்த வேளையில கூட ये समय ஆண்டவரே प्रभु जी நான் எந்த இடத்துல நிற்கக்கூடாதபடிக்கு நான் நின்றேனோ देखो जो जगह पे जो नहीं खड़ा है उस जगह में मैं खड़ा हूं तो எந்த இடத்துல நடக்கக்கூடாதபடிக்கு நான் நடந்தேனோ देखो जो जगह पे मुझे नहीं जाना उस जगह पे अगर मैं गया हूं तो எங்க உட்கார இடத்துல உட்கார்ந்தேனோ देखो जो जगह में नहीं बैठना उस जगह पे बैठा हूं ஆண்டவரே तो எங்களை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. प्रभु जी मुझे माफ करो। துணிகரமாய் செய்ததான பாவம் निडर होकर जो पाप जो किया परमेश्वर துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்டு செய்த பாவம் देखो दुष्ट के सलाह को सुनकर जो पाप किया இந்த நாளிலே எனக்காக நீங்க மன்னியும் ஆண்டவரே. परमेश्वर आज के दिन मेरे लिए माफ करो। ஆண்டவரே இந்த நாளிலே ஒரு விசை கூட देखो परमेश्वर एक समय எங்களுக்கு கிருபையை தாங்க. अनुग्रह दो परमेश्वर। லோத்து लोग தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க போது देखो परमेश्वर के अनुसार जो प्रचार किया था ஜனங்களை பார்த்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லும் போது देखो लोगों को देख के मन फिरा वैसा லோத்தை பார்த்து लोग को देख के ஜனங்கள்
लोग பரியாசம் பண்ணினார்கள், मजाक किए, கேலி செய்தார்கள், देखो मजाक मस्ती की, துன்மார்க்கமான வார்த்தைகளை சொன்னார்கள். दुष्ट वचन बोलिए, ஆனால் लेकिन லோத்தோ लोत பாதுகாக்கப்பட்டார். बचाई गई। அவரை பரியாசம் பண்ணின கூட்டம் उनको जो मजाक मस्ती के झूठ வாழ்ந்து போனார்கள். देखो मर गए। அதே போல ऐसे ही தேவனுடைய प्रभु ஸ்தானாதிபதியாகிய देखो स्थानापति எல்லா ஊழியங்களிலும் देखो सारे समय में தேவனை கனம் பண்ணினவர்களாய் நாம் இருக்க வேண்டும். परमेश्वर को आदर करने वाले हमें चाहिए। हम எரேமியா 15:17 வசனத்தின் பிரகாரமாக देखो यिर्मयाह के 15-17 में वचन के अनुसार எரேமியா வார்த்தைகளை சொல்லும்போது यिर्मयाह जब वचन बोलता है அந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு பரியாசம் பண்ணினார்கள். देखो परमेश्वर के वचन को அவனுக்கு விரோதமாக उनके எழும்பினார்கள். विरुद्ध खड़े हुए। மோசேயுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணினதால் இஸ்ரவேல் ஜனங்கள் देखो मूसा के जो वचन जो ना सुनने अनुसार ऐसे इस्राएल लोग ஆண்டவருடைய சமூகத்தில் प्रभु की उपस्थिति में இந்த நாளில் आज के दिन இந்த